இப்போ காங்கிரஸ் கட்சி என்ன கேட்கிறது என்றால், சிட்டிங் எம்எல்ஏக்களாக இருக்கக்கூடிய அமைச்சர்களின் பல சீட்டுகளை எங்களுக்கு தாங்கன்னு கேட்கிறாங்க. அது இன்னைக்கு திமுகவில் பெரிய பூகம்பமாக உருவாகி இருக்கிறது. பாயிண்ட் நம்பர் 1. இரண்டாவது விவகாரம், திமுகவில் உள்ள கரண்ட் இஷ்யூ, கருணாநிதியை விட எதிர்க்கட்சிகளை வளைத்து போடுவதில் கில்லாடி யாரு? ஸ்டாலின் என்று சொல்லப்பட்டது உண்மையாகி வருது. ஒருத்தரே உடல் திருமாவளவன் இப்போ 8 சீட்டு 12 கேட்டு 10ல் நிற்கிறார். டிஎம்கே 5ல் பேசி 6 தருவதாக சொல்லப்படுகிறது. நேற்று மாலை கையெழுத்திடுவாங்க 7+2 அப்படின்னு சொன்னாங்க. 7 தமிழ்நாட்டிலும் 2 புதுச்சேரியில் இருக்கு. ஆனால் இன்னைக்கு காலையில் வர இதுவரைக்கும் இப்போ நம்ம ஷூட் பண்ணிட்டு இருக்கக்கூடிய 12:30 மணி வரைக்கும் முடிவு செய்யப்படவில்லை. இதில் டிஎம்கே என்ன ஒரு முடிவு எடுத்திருக்காங்கன்னா, ஆனால் டிஎம்கே நல்லவர்களைப் போல் வேஷம் போட்டு திருமாவளவனை காலி செய்வது, ஒரு தனித்தலைவராக அவர் உருவாகிவிடக் கூடாது என்று திமுக அஞ்சுகிறது. இன்னைக்கு இல்லாட்ட நாளைக்கு பெரிய இடைஞ்சல் அப்படின்னு பார்க்குறது. காங்கிரஸ் பெரிய தகராறு பண்ணி ஒரு மாதிரி பிடிச்சிட்டாங்க. முஸ்லீம் அமைப்புகள் திமுகவுடைய ஒரு பார்ட்டு தான். ஆனால் டெல்லி எனக்கு கிடைச்ச நேற்று சோர்ஸ் சில விஷயங்களை என்கிட்ட பகிர்ந்து கொள்வாங்க. நான் பேரெல்லாம் சொல்ல மாட்டேன். ஒரு 2 முக்கியமான நண்பர்கள் டெல்லி சோர்ஸில் என்கிட்ட சொன்னாங்க, சார் எடப்பாடி இந்த முறை காலி பண்ணணுன்னு மேலே முடிவு பண்ணிட்டாங்க அப்படின்ட்டு. அப்படியே நீங்கள் போட்டாலும் எனக்கு கவலை இல்லை. சரி, ஒரு 27, 25, 28% என்னாலும் மீதி 8-10% யாருடைய ஓட்டு? தலித்துகளுடைய ஓட்டு. மீதி 15% சிறுபான்மையினர் ஓட்டு. எல்லாருடைய ஓட்டையும் பிஜேபியை காட்டி இந்துத்துவாவை காட்டி மிரட்டி வாங்கிட்டு சம்பாதிக்கிறது யாரு? எல்லாமே சபரீசனும் உதயநிதி ஸ்டாலினும் அவங்க குடும்பம் தான். இப்போ கிடைச்ச தகவல் என்னடா, அமித்ஷா என்ன திட்டம் போட்டிருக்காங்கன்னா, முக்குளத்தூர் அடையாளமாக அமமுக தென்பகுதியில், வடபகுதியில் பாட்டாளி மக்கள் கட்சி, அப்படியே ஒரு கால்குலேஷன். தேவேந்திர குல வேளாளர்களுக்கு ஜான் பாண்டியனும் யாரு? கிருஷ்ணசாமி. அவங்க ஜாதி அரசியல்ல ரொம்ப டாப்பு. அப்படி திமுகவுக்கு அது கிடைச்ச பெரிய லக்கு என்னன்னா, பைலக் பிஜேபி காட்டிட்டான். இந்துத்துவாவை வந்துடும் அப்படின்னு காட்டி, திருப்பரங்குண்டெல்லாம் காட்டி, டிஎம்கே ஒன்றும் செய்யாது, முஸ்லீம்களுக்கும் செய்யலை, கிறிஸ்தவர்களுக்கும் செய்யலை, இதை காட்டி ரியல் ஒன் உறவுகளே, நடுநிலையோடு பொறுப்புடன் செய்திகளை வழங்கி பல லட்சக்கணக்கான மக்களின் நம்பிக்கையை பெற்ற நமது சேனலின் வளர்ச்சிக்கு உங்கள் ஆதரவு தேவை. இந்த ஊடக பயணம் தொடர்ந்து வலுப்பெற திரையில் தெரியும் QR கோட் ஸ்கேன் செய்தோ அல்லது டிஸ்கிரிப்ஷனில் உள்ள வங்கி விவரங்கள் மூலம் உங்களால் முடிந்த அளவு சப்போர்ட் செய்யுங்கள். உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் நமது குரலை இன்னும் பல லட்சம் பேரிடம் கொண்டு செல்ல உதவும். ரியல் ஒன் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மளுடைய நேர்காணலுக்கு அரசியல் விமர்சகரான திரு சூஃபியன் அவர்கள் இணைஞ்சிருக்காங்க. சார் வணக்கம். வணக்கம் தமிழ் அமுதன். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சார். சார், தற்பொழுது தொகுதி பங்கீடெல்லாம் முடிச்சுட்டு தேர்தல் அறிக்கைக்கு உண்டான வேலைகளை கட்சிகள் ரெடி ஆகிட்டு இருக்காங்க. இதில் திமுக செய்யக்கூடிய விஷயங்கள் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது. ஏன்னா திமுக இதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் சொல்லியிருக்காங்க, விஜய் நிற்கக்கூடிய தொகுதி கூட்டணி கட்சிகளுக்கு கிடையாது, அந்த இடத்துல திமுக தான் நிற்கும் அப்படின்னு. ஆனால் இப்போது கூட்டணி கட்சிகள் திமுக அமைச்சர்கள் எம்எல்ஏக்கள் இருக்கக்கூடிய இடத்தையுமே கேட்குறதா ஒரு தகவல் வந்திருக்கு. அது எப்படி சார் உண்மையா? 2 விஷயம் நம்ம பேசிடும். ஒன்று என்டிஏ கூட்டணி, மற்றொன்று திராவிட முன்னேற்ற கழக கூட்டணி. காங்கிரஸ் கட்சி ஆரம்பத்திலேருந்தே குழப்பம் தான் செய்கிறோம் இப்போ வரைக்கும். அதுக்கு காரணம், காங்கிரஸ் தலைவர்கள் கடைசியில் பேசி விஜய் கூட போவாங்க, அவ கூட போவாங்கன்னு விஜயை வச்சு ஒரு பெரிய பந்தா காட்டி, கடைசியில் விஜய் சொன்னாங்க என்ன வச்சு அதிக சீட்டு வாங்கிட்டு போயிட்டாங்கன்னு அவர் ஓப்பன் ஸ்டேட்மெண்ட் சொல்லக்கூடிய அளவிற்கு காங்கிரஸ் கட்சியில் மாணிக் தாக்கூர், ஜோதிமணி, இந்த திருச்சி வேலுமணி போன்ற வேலுச்சாமி போன்ற நண்பர்கள் எல்லாம் பேசினார்கள். அது அவர்களுக்குள்ள ஒரு ஒருங்கிணைப்பு இல்லாத ஒரு சூழ்நிலை ஏற்படுத்தியது. அதுக்கப்புறம் காங்கிரஸ் கட்சி பார்கெயின் பண்ணாங்க. 28 இடங்களும் ஒரு எம்பி சீட்டும் கொடுப்பதாக ஒத்துக்கொள்ளப்பட்டது. ஆட்சி அதிகாரத்தில் பங்கு இல்லை என்று சொல்லப்பட்டது. இது முதல்ல. ரெண்டாவது, இன்னைக்கு காலை தற்போது வந்த செய்தி, 28 என்றால் அது தொகுதி பிரிக்கணும். மத்திய தமிழ்நாட்டில் எவ்வளவு, தென் தமிழ்நாட்டில் எவ்வளவு, வடக்கில் எவ்வளவு, கொங்கில் எவ்வளவு, இப்படியெல்லாம் பிரிக்க வேண்டும். இப்போ காங்கிரஸ் கட்சி என்ன கேட்கிறது என்றால், சிட்டிங் எம்எல்ஏக்களாக இருக்கக்கூடிய அமைச்சர்களின் பல சீட்டுகளை எங்களுக்கு தாங்கன்னு கேட்குறாங்க. அது இன்னைக்கு திமுகவில் பெரிய பூகம்பமாக உருவாகி இருக்கிறது. பாயிண்ட் நம்பர் 1. இரண்டாவது விவகாரம், திமுகவில் உள்ள கரண்ட் இஷ்யூ, கருணாநிதியை விட எதிர்க்கட்சிகளை வளைத்து போடுவதில் கில்லாடி யாரு? ஸ்டாலின் என்று சொல்லப்பட்டது உண்மையாகி வருது. ஒருத்தரே உடல் அவர்.
இல்லை சார், இப்போ நடக்கிறதெல்லாம் பார்த்தா அவரை பீட் பண்ணிட்டு வராரோ அப்படிங்கிற மாதிரி கலைஞர் அவர்கள். அப்படிதான், அது உண்மைதான். ஏன்னா இவர் அதிகமாக பேசாத மாதிரி தெரிஞ்சுது எல்லாருக்கும். ஸ்டாலின் வந்து ஃபிசிக்கலி மென்டலி ஹீஸ் இம்பேலன்ஸ்டாக இருக்கிறதாக ஒரு தேர் போர்ட்டட் சம்திங் ராங் அனௌன்ஸ்மெண்ட், ஒரு தவறான செய்திகளை அவர்கள் சித்தரித்து வெளியே சொல்கிறாங்க. ஆனால் அப்படி இல்லை. அப்படி இல்லைங்கிறதுக்கு உதாரணம், ஒரே ஒரு உதாரணம் பாருங்கள். நான் காங்கிரஸ் கட்சியை பேசி மணிக் தாக்கூர் விவகாரத்தில் ஜொடங்கர் அங்கேருந்து வந்தார், சிவி வேணுகோபாலா மத்தியிலேருந்து வந்து பேசி முடிச்சுட்டாங்க. கடைசியில் கர்கேட்டை பேசி செல்வ பிறந்தையோட முடிச்சது. இப்போ அவங்க கேட்டுக்கிட்டு இருக்கிறது எக்ஸிஸ்டிங் க்ரைஸ் பாயிண்ட் நம்பர் 1. இப்போ அந்த அம்மாவை ஏன் உள்ளே கொண்டு வந்தாங்க? விஜயகாந்த் ஒய்ஃபு பிரேமலதாவை. அவங்களுக்கு என்ன ஓட்டு இருக்குது? 0.43% இருக்குது. கடைசியாக பெற்றது கட்சி 21 ஆரம்பிக்கும் போது 6, அப்புறம் 8.5, அப்புறம் 10.29. 2016 மக்கள் நல கூட்டணியில் 6, அதுக்கப்புறம் 1.63, இப்போது 0.43. எல்லா ஃபிகரும் என் மண்டையிலே தான் இருக்கும். இதில் என்ன இருக்குது? 0.5% கூட இல்லையே. எத்தனை % இருக்குது? 0.5%னா 0.5. இவங்கள்ட்ட இருக்கிறது 0.4543 தான் இருக்குது. 45 கூட இல்லை. அவங்களுக்கு 8 சீட்டு ப்ளஸ் ஒரு சுதீஷுக்கு ஒரு ராஜா போயிட்டார். விஷயம் முடிஞ்சது. இப்போ விடுதலை சிறுத்தைகள் என்ன கேட்குன்னா, ஏயா நாங்கள் வந்து ஒரு தலித் அமைப்பு, தமிழ்நாடு முழுவதும் நாங்கள் இருக்கோம். பாடசாலையிலேருந்து ஆரம்பித்து சென்னை கும்மிடிப்பூண்டி வரைக்கும் இருக்கோம். பறையர் சமூகத்தினுடைய ஒருங்கிணைப்பு தலைவராக அவர் இருக்கிறார். ஆனால் அவருக்கு அது பிடிக்காது. நான் தலித்துகளின் தலைவர் என்று சொல்லாதீர்கள். நான் கூட பேசியிருக்கேன். எல்லோருக்குமானவர்கள், ஒடுக்கப்பட்டவர்களுக்காக, நீதி மறுக்கப்பட்டவர்கள், அது அப்படி சொன்னாலும் அந்த அடையாளத்தில் போடுகிறார்கள். 24% இருக்கக்கூடிய தலித்துகளில் பறையர்குடி மக்கள் 15%, தேவேந்திர குலர் மக்கள் ஒரு 6-7%, அருந்ததியர்கள் ஒரு 1.5-2%, இவ்வளோதான் இருக்காங்க. அப்படி இருக்கும்போது இன்றைக்கி வந்து நீங்கள் பாருங்கள், கன்னியாகுமரியில் இருந்து பாடசாலை வரைக்கும் இருக்கிற ஒரே சமூகம் 2 சமூகம், கொஞ்சமாக இருக்கிற இஸ்லாமிய சமூகம், அதிகமாக இருக்கிற தலித் சமூகம். இவங்க தான் சாதி இல்லாமல் ஒரே மாதிரி இருக்காங்க. எல்லாருமே பறையர் சமூகமாக, எல்லாரும் முஸ்லீம்களாக இருக்காங்க. அவ்வளோதான். இந்த பக்கத்தில் கொஞ்சம் உருது பேசும் முஸ்லீம்கள் இருப்பாங்க, அப்போ இருப்பாங்க. திமுக என்ன நினைக்கினா, வசமாக காய நகட்டி பிஜேபியை காட்டி முஸ்லீம்களையும் மைனாரிட்டி ஓட்டுகளையும் தங்களுக்கு தக்க வைத்து கொண்டு 15% அவங்களுக்கு அதில் கிடைக்குது. 8% முஸ்லீம்கள், 11% இது. குறைஞ்சபட்சம் 15%, 14%. ரொம்ப டென்ட்டாக இருக்காங்க. இப்படி சென்னையில் எடுத்துகிட்டா முஸ்லீம் பாப்புலேஷன்லாம் துறைமுகத்திலேருந்து எல்லாரும். அவர் கிறிஸ்தவர்கள் சவுத்தில் எடுத்துட்டிங்கன்னா கன்னியாகுமரி, தூத்துக்குடி, திருநெல்வேலி, பாளையங்கோட்டை, தென்காசி எல்லா இடத்துலையுமே இருக்காங்க. ஆனால் பேரை வச்சு நம்ம பிரகாசன் இருப்பாங்க, பிரபாகரன் இருப்பாங்க, ஆனால் கிறிஸ்தவராக இருப்பாங்க. அப்படி வந்து திமுகவுக்கு அது கிடைச்ச பெரிய லக்கு என்னென்னா, பைலக் பிஜேபி காட்டிட்டான், இந்துத்துவாவை வந்துடும் அப்படின்னு காட்டி, திருப்பரங்குண்டெல்லாம் காட்டி, டிஎம்கே ஒன்றும் செய்யாது, முஸ்லீம்களுக்கும் செய்யலை, கிறிஸ்தவர்களுக்கும் செய்யலை. இதை காட்டி அவர்கள் பெனிஃபிட் அடையக்கூடிய அளவிற்கு நிலைமை இருக்குது. அது அவர்களுக்கு ப்ளஸ் பாயிண்ட். திருமாவளவன் இப்போ 8 சீட்டு 12 கேட்டு 10 நிற்கிறார். டிஎம்கே வந்து 5 பேசி 6 தருவதாக சொல்லப்படுகிறது. நேற்று மாலை கையெழுத்திடுவாங்க 7+2 அப்படின்னு சொன்னாங்க. 7 தமிழ்நாட்டிலும் 2 புதுச்சேரியில் 2. ஆனால் இன்னைக்கு காலையில் வர இதுவரைக்கும் இப்போ நம்ம ஷூட் பண்ணிகிட்டு இருக்கக்கூடிய 12:30 மணி வரைக்கும் முடிவு செய்யப்படவில்லை. இதில் டிஎம்கே என்ன ஒரு முடிவு எடுத்திருக்காங்கன்னா, எல்லா கட்சிகளுக்கும் சீட்டு தாரேன், அது ஒரு டிக்டேட்டர்ஷிப், ஆனால் எல்லாரும் சூரியனில் நிற்கணும் அப்படின்னு டிஎம்கே அழுத்தம் கொடுத்து, காங்கிரஸ் சூரியனில் நிற்காது, இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் சூரியனில் நிற்காது, அவங்களுக்கு ஏணி கட்சி, தேசிய கட்சி, மீது எல்லா கட்சிகளும், அதாவது இவங்க இந்த அம்மா சூரியனில் நிற்க மாட்டாங்க, முரசு தேமுதிக, எல்லா கட்சிகளும் சூரியனில் நிற்கணும். இப்போ பானை யார்? நம்முடைய திருமாவளவர் 8 கொடுத்தா 4 அல்லது 5 பானையில் நிற்கணும், 3 சூரியன் அல்லது 4க்கு 4 நிற்கணும். மறுமலர்ச்சி திமுகவுக்கு 4, 4ல் 3 சூரியன், 1 பம்பரம், அப்படி தான் சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி மனிதநேய மக்கள் கட்சிக்கு 2, 2மே சூரியன். கொங்கு அமைப்புகள் இருக்கால, ஈஸ்வரன், தனியரசு, நம்ம மாஜாக்கா, அது மட்டும் இல்லாமல் தமீமுன் அன்சாரு, புலிக்கொடி கருணாசு, எல்லாருக்குமே என்ன செஞ்சுருக்காங்க, எல்லாரும் சூரியனில். டிஎம்கே என்ன நினைக்கிறா, 180+ சூரியனில் இருக்கணும் அப்படின்னு திட்டம் போட்டு அவங்க காயை பயங்கரமாக நகர்த்தி பண்ணுறாங்க. தேமுதிகவுக்கு 8, திருமாவளவனுக்கு 7 வரைக்கும் கொடுக்கலாம் என்று சொல்லப்பட்டதாக தகவல். 6, 7ன்னு பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. எல்லாவற்றையும் பண்ணிவிட்டு கடும் போட்டியில் சூரியன் என்று விட்டால் தாங்கள் வெற்றி பெறலாம் என்கின்றது இப்போ திமுகவினுடைய கிரைஸ்.
மக்கள் நீதி மையத்துக்கே 3 சீட்டு தான். அவர் டார்ச்சில் அடிக்க போகிறாரா இல்லை சூரியனை தூக்கிட்டு கமலஹாசன் தெரிய போகிறாரான்னு தெரியல. இதில் ஒரு பெரிய குறை என்னவென்றால் யாரையும் கொண்டு வந்து இப்போ காங்கிரஸ் கொதிநிலை அடைகிறது, திருமாவளவன் கொதிநிலை அடைகிறார்னா இவங்க என்ன பண்ணுவாங்க தெரியுமா? இன்றைக்கு தான் பேச்சு, நான் 2 மாசம் கழிச்சு இவங்களை கேரே பண்ண மாட்டாங்க. உங்கள் பிசினஸ் இன்னும் அதிக மக்களை சென்றடைய வேண்டுமா? இன்றைய டிஜிட்டல் உலகில் சரியான ப்ரமோஷன் தான் வெற்றியின் முதல் படி. தமிழகம் முழுவதும் பல லட்சக்கணக்கான பார்வையாளர்களை தினமும் சென்றடையும் ரியல் ஒன் யூடியூப் சேனல்களில் உங்கள் பிசினஸ் இனி எல்லோரும் அறியட்டும். குறைந்த செலவில் அதிக ரீச். உங்கள் பிராண்டுக்கு நம்பிக்கையும் வளர்ச்சியும் சேர்க்க இன்றே எங்களை தொடர்பு கொள்ளுங்கள். 9280087164. ஏன்னா எலெக்ஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் அவங்க ஃபுல்லா அவங்க தான் இருப்பாங்க. இவங்களா திமுகவுடைய குடும்பம், மாமா, மச்சான், சினிமா துறை, அவர் சபரீசன், இவங்க எல்லாம் சும்மா இப்படி உட்காந்துக்கிட்டு இருப்பாங்க. கம்யூனிஸ்ட் கட்சினா இவங்களுக்கு எந்த இதுவுமே கிடையாது. கேட்டால் மதச்சார்பு. நான் உண்மையை தான் சொல்கிறேன், எனக்கு ஒன்றும் இது கிடையாது. அப்போ அதுதான் சில நண்பர்கள் கூட என்கிட்ட சொன்னார்கள், நீ ஆட்சியில் உட்காந்துருக்கா, உனக்கு மதிப்பே 28% மேலே டிஎம்கேக்கு கிடையாது. நல்லா புரிந்து கொள்ளுங்க, நான் கரெக்டாக தான் சொல்லுவேன். எனக்கு திமுக அவங்களாம் கிடையாது. கருணாநிதி இருக்கும்போது 23% தான், இப்போ 28% தான். எம்ஜிஆர் டிஎம்கேல 1977 நிற்கும் போதே 1973 திண்டுக்கல் எலெக்ஷனில் இருக்கும்போது 2 பேருக்கும் உள்ள வித்தியாசம் பெரிய வித்தியாசம். அன்னைக்கு முதல் எலெக்ஷனில் 1,43,000 ஓட்டுகளை எம்ஜிஆர் பெற்றார், இவங்க 90,000 தான் போட்டாங்க. இன்னைக்கு எம்ஜிஆர் மரணித்த பிறகும் செல்வி ஜெயலலிதா அவர்கள் மரணிக்கும் வரைக்கும் திமுகவுக்கு ஓட் பேங்க் கூடலை. இன்னைக்கு ஒரே ஒரு ப்ளஸ் பாயிண்ட் சொல்லப்பட்டிருக்கு, கருணாநிதியை வில்லனா பார்த்த தமிழ் சமூகம், பெண்கள். கருணாநிதினா வில்லன். இன்னைக்கு ஸ்டாலினுக்கு அந்த பேர் இல்லை. ஒரு 5%, ஒரு 3% கூடியிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, ஒரு 27, 25, 28% என்னாலும் மீதி 8-10% யாருடைய ஓட்டு? தலித்துகளுடைய ஓட்டு. மீதி 15% சிறுபான்மையினர் ஓட்டு. எல்லாருடைய ஓட்டையும் பிஜேபியை காட்டி, இந்துத்துவாவை காட்டி மிரட்டி வாங்கிட்டு சம்பாதிக்கிறது யாரு? எல்லாமே சபரீசனும் உதயநிதி ஸ்டாலினும் அவங்க குடும்பம் தான். இது ரொம்ப ஆபத்தான போக்கு. இது ஒரு கட்சி அல்ல, ரொம்ப வருத்தத்துக்குரிய போக்கு. மதச்சார்பிற்பு இருந்ததுன்னா என்ன எழுதி கொடுத்துருக்கா தமிழ்நாடு? நான் கேட்கறதுக்கு பதில் சொல்லுங்க. எழுதி கொடுக்கப்பட்ட கட்சி அல்ல. நீங்க ஆட்சியில் இருக்கீங்க, திருமாவளவனுக்கு அவர் கட்சிக்கு பிரதித்துவம் கொடுத்தானா? இருப்பதை அவர்கள் மூலம் தான் ஜெயிக்கிறீங்க. காங்கிரஸ் கட்சிக்கு பிரதித்துவம் கொடுத்தா அவங்களுக்கு என்ன கேடு? ஒரு பேச்சு, இடதுசாரிகளுக்கு பிரதித்துவம் கொடுத்தா அவங்களுக்கு என்ன? சிட்டிங் அவங்களே கசி விடுவாங்க, இப்படி கேட்குறாங்க, நீங்கள் செய்தியை போட்டு குழப்பி விடுங்கன்ட்டு. இங்கே அந்த இன்ஃபர்மேட்டிவ் எந்த சேனலில் உண்மையை பேசுகிறாங்க, எல்லாம் உட்காந்து எதையாவது சம்மந்தம் இல்லாமல் பேசிக்கிட்டு இருப்பாங்க. நம்ம அங்கே குண்டு போட்ட பற்றிலாம் பேச மாட்டாங்க. சார், இன்றைக்கி உலகத்தில் உள்ள பிரச்சனை நம்ம பேசிட்டோம், ரியல் ஒன்றில். அங்கே பிரச்சனைனா எலெக்ஷனில் நிற்க முடியாது. அது புரிய மாட்டேங்குது நிறைய பேருக்கு. இதுதான் இப்போ உள்ள பிரச்சனை. இப்போ மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட்டு வேணாங்கிறாங்க, 6க்கு மேலே கேட்டால் வராதுங்கிறாங்க, அவங்க தனிச்சு நிற்பாங்கிறாங்க. இன்னொரு விஷயம் சொல்ல மறந்துட்டேன் சார், வேல்முருகன் 2 கேட்குறாரு. 2 கேட்டால் அவர்கிட்ட பல தம்பிமார்கள் சீமான்ட்டேருந்து அவர்கிட்ட போனாங்க. அந்த தம்பிமார்களுக்கு ஒரு டிக்கெட் கொடுக்கணுங்காரு வேல்முருகன். இப்போ அவங்க கொடுக்க முடியாதுங்கிறாங்க. இப்போ அது ஒரு பிரச்சனை போயிட்டுருக்கு. அவரை பண்ருட்டிக்காரராக இருந்தாலும் அவரை வளைச்சி போட்டுருவாங்களா என்னன்னு தெரியல, அது ஒரு பக்கம் போகட்டு. அடுத்து நான் இப்போ உங்களுக்கு சொல்ல போகிறது அதிமுக. பெரிய கபோட கண்ணை, அமித்ஷாவே பெரிய சாணக்கியன். அந்த சாணக்கியனை தூக்கி மூழ்கக்கூடிய அளவுக்கு இந்த எடப்பாடி. ஏன்னா சசிகலா அம்மா காலில் விழுந்து உருண்டு பிறண்டு ஓடி நீ யாருன்னு கேட்குற அளவுக்கு வந்த சாணக்கியனுக்கு எவ்வளோ பெரிய வில்லன் இருக்கும். ஆனால் டெல்லி எனக்கு கிடைச்ச நேற்று சோர்ஸ், எனக்கு சுயம் சேவாக்கில் நிறைய நண்பர்கள் இருக்காங்க, ஆர்எஸ்எஸில், பாஜகலாம் இருப்பாங்க. நாங்கள் ரொம்ப நெருக்கமாக தான் இருப்போம். எல்லா கட்சிக்காரங்கள்ட்டையும் சில விஷயங்களை என்கிட்ட பகிர்ந்து கொள்வாங்க. நான் பேரெலாம் சொல்ல மாட்டேன். ஒரு 2 முக்கியமான நண்பர்கள் டெல்லி சோர்ஸில் என்கிட்ட சொன்னாங்க, சார் எடப்பாடி இந்த முறை காலி பண்ணணுன்னு மேலே முடிவு பண்ணிட்டாங்க அப்படின்ட்டு. அப்படியே நீங்கள் போட்டாலும் எனக்கு கவலை இல்லை. என்னப்பா அப்படின்னு கேட்டேன். இல்லை, இப்போ தான் அமித்ஷா போய் மீட் பண்ணிட்டு வந்துருக்காங்க. மீட் பண்ணாலும் இவர் அங்கே தில்லுமுள்ளு 31 சீட்டு இப்போ ஃபைனலாக. இப்போ நான் சொல்கிறேன், இப்போ கூட ஆமாம் 31 சீட்டு இவருக்கு 165, அமமுகவுக்கு 9, 17 சீட்டு பாமகவுக்கு, மற்ற கட்சிகள் 18, 17, அது நம்ம ஃபைனல் ஆகலை, யூக தகவல் தான் வந்திருக்கு, உத்தேச பட்டியல். அதுக்கப்புறம் மற்ற எல்லாத்துக்கும் 2. இப்போ என்ன பிரச்சனைனா, இவர் எடப்பாடி என்ன சொல்றாரு, மற்றவங்களாம் இருக்காங்கல்ல, இப்போ நம்ம ஏசி சண்முகம் ஐயா, ஐஜேகேவுடைய பார்வேந்தர் ஐயா 2, அப்புறமா அந்த ஃபார்வர்ட் பிளாக் 1, 3, அப்புறம் பூவை மூர்த்தியார் கட்சி 1, 4. இப்படி இருக்கிற சின்ன சின்ன கட்சிகள், ஜான் பாண்டியன் மக்கள் தமிழ்நாடு மறுமலர்ச்சி கழகம், அப்புறமா அந்த அவர் பேர் என்னது, புதிய தமிழகம், அவரையும் அவர் பெரிய சட்டம் பேசக்கூடிய ஆள். அவர்கிட்டலாம் கதை பேசி முடிக்க முடியாது. உலகத்திலே பெரிய அறிஞன்னு நினைக்கிறாள், கையை கொடுக்குறதுக்கு யோசிப்பாப்புல, அப்படிப்பட்ட ஆள். இப்போ அவருக்கு ஒரு 2 சீட்டு கொடுத்து எல்லாம் ரெட்டையிலையில் நின்றோம். ஏன்னா அமித்ஷா என்ன செய்வாருங்கிறது நல்லா தெரியும். 2 பேரும் வில்லனா இருக்காங்க. ஒரு பக்கம் அமித்ஷா,
ஒரு பக்கம் எடப்பாடி பழனிசாமி. யார் அந்த சசிகலான்னு கேட்டவர் தானே. அப்போ அவங்க மனநிலை எப்படி இருக்கும்? நான் பொதுவாக சொல்கிறேன், சாதாரண பதவி இல்லை. ஒரு கிளர்க்கு போஸ்ட்டாக கொடுத்தாங்க, நாங்கள் அவசரமாக மத்திய அரசு அழுத்தம் கொடுத்தாங்க, 48 மணி நேரத்தில் போகணுண்டு. ஆளே இல்லை, செங்கோட்டையன் வரமாட்டேன்னாரு. 19 பேர் நின்றாங்க. தம்பி பார்த்துக்கோன்னு சொல்லி போனாங்க. கடைசியில் அவங்க புருஷன் ஹஸ்பண்ட் இறந்தது கூட அலோவ் பண்ணலை, கொடிக்கட்டு அலோவ் பண்ணலை. அம்மாவுடைய இதை அப்போ எப்படிப்பட்ட ஒரு மனநிலை இருப்பார்னு பார்த்துக்கிடுங்க. அதனால் இப்போ அவர் என்ன நடக்குதுன்னு சொன்னோன்னா, அமித்ஷா இந்த எலெக்ஷனுக்கு அப்புறம் அமமுக பெரிய அளவில் வெற்றி பெறதை எடப்பாடி விரும்பலை. ஏன்னா எலெக்ஷனுக்கு அப்புறம் கடுமையான கூத்து இருக்குது. நீங்கள் நம்ம ரியல் ஒன்றில் பேசத்தானே போகிறோம். யார் என்ன வர போகிறாங்க, என்ன சிக்கல் வரப்போம். இன்றைக்கி 5 முனை போட்டி உறுதியாயிட்டு. 5 முனை உறுதி. எப்படின்னு சொன்னோன்னா, அதிமுக ஒரு முனை, 2வது முனை டிஎம்கே நம்ம தெரியும், 3வது சீமான், 4வது தாவேகா, 5வது சசிகலா ஃபேக்டர். அது ஒரு பெரிய இம்ப்ரெஸ் ஏற்படுத்த போது சவுத்தில் பெரிய அளவில் ஏற்படுத்தும். ஒரு மாவட்டங்கள் இல்லை, திருச்சி வரைக்கும் ஏற்படுத்தும். நீங்கள் பாருங்களேன், அதனாலே பலர் தோற்று போயிடுவாங்க. புரியுதா உங்களுக்கு? அமமுக வாஷ் அவுட் ஆகுது. அமமுக சசிகலா இல்லாமல் அமமுக யாரு? ஒன்றுமே கிடையாது. இப்போ எனக்கு கிடைச்ச தகவல்கள், வட மாநிலங்களில் பெரியவர் ராமதாஸ் கூட ஒரு நியாயமான சீட்டை பிரிப்பார்னு வரப்போகுது. ஏன்னா பிரிக்கிறாரோ ஜெயிக்கிறாரோ இல்லையோ, அவர் மேலே கூட ஒரு பரிதாபம். நான் வயசாயிட்டுப்பா, 87 வயசாயிட்டு, பையன் கூட சண்டை, ஆமாம் இன்னும் கொஞ்சம் காலத்தை தான் இருப்பேன் சொன்னா அது இவங்களுக்கு பாதிப்பு தான். இப்போ கிடைச்ச தகவல் என்னன்னா, அமித்ஷா என்ன திட்டம் போட்டிருக்காங்கன்னா, முக்குளத்தூர் அடையாளமாக அமமுக தென்பகுதியில், அதே மாதிரி வடபகுதியில் பாட்டாளி மக்கள் கட்சி, அப்படியே ஒரு கால்குலேஷன். தேவேந்திர குல வேளாளர்களுக்கு ஜான் பாண்டியனும் யார், கிருஷ்ணசாமி. அவங்க ஜாதி அரசியலில் ரொம்ப டாப்பு. பேசுகிறது மதன்னு பேசுவாங்க. யாதவர்கள் ஒருத்தனிக்கன்னா தேஜஸ்வி யாதவ், முகேஷ், அகிலேஷ் யாதவ்னா மற்ற இந்து மக்கள், இந்து எல்லாரும் யாதவுக்கு எதிராக குருட்டினைஸ் பண்ணுவாங்க. அதுதான் பிஜேபியுடைய சிஸ்டம். அது மாதிரி இங்கே கொண்டு வராங்க. அது இந்த முறை எடுபடாது. தேவேந்திர குலர்கள் வேளாளர்களில் 50% போன தடவை டிஎம்கேக்கு தான் விழுந்துச்சு. போன தடவை 50% கிறிஸ்தவ பல்லர்கள் கிறிஸ்தவ பல்லர்கள் தேவேந்திர குலர்கள், மற்றும் 50% ஹிந்து மக்கள். ஆனால் வாக்கு யார் கிடைச்சிருக்குன்னா 2021 நீ தேவேந்திரா நான் நரேந்திரான்னு சொன்னாலும் 50% ஓட்டு டிஎம்கே தான் கிடைச்சிருக்கு. அது என்கிட்ட தரவு இருக்குது. ஓட்டப்படாரம் பகுதியெல்லாம் என்கிட்ட தரவு ஆளுமையாக இருக்குது. அதே மாதிரி இப்போ உள்ள நிலைமை. அப்போ இப்போ என்னென்னா, இன்னொரு சிக்கல் என்னென்னா, 31 உத்தேச பட்டியல்னாலும் இவங்க குறி வைக்கிறது கோவை, கொங்கு மண்டலம். கொங்கு மண்டலம் யாருக்கு இருக்குது? ஃபுல்லாக எனக்கு வேணுங்கார். அது பிஜேபி வலுவான இடம் கொங்கு மண்டலம். கொங்கு மண்டலத்தில் எங்களுக்கு தான்னு கேட்குறான். நாகர்கோயில் வேணால் நீங்கள் எடுத்துக்கிடுங்க. தூத்துக்குடி, அம்பாசமுத்திரம், தென்காசி, விருதுநகர், சாத்தூர், மதுரை மத்தி, மதுரை மேற்கு, மதுரை, இப்படி எல்லா பகுதிகளும், திருநெல்வேலி, இந்த பகுதியில் எல்லாம், ஸ்ரீரங்கம், ராஜபாளையம், எங்கெங்கெல்லாம் பாஜக வலுவாக, அதாவது அதிமுக வலுவாக இருக்குதோ அந்த தொகுதிகளில் பாஜக கேட்குது. இப்போ சிக்கல் இருக்குது. இந்த 31 எப்படி பிரிக்க போகிறீங்க? திருச்செந்தூர் முருகன் கோயில், திருப்பரங்குன்றம், திருத்தணி, ராமநாதபுரம், ஸ்ரீரங்கம், இந்த மாதிரி கபாலீஸ்வரர், மயிலாப்பூர், பார்த்தசாரதி கோயில், இப்படி எங்கெங்கெல்லாம் ஹிந்து தலங்கள் இருக்கோ, பழனி, எல்லாமே எங்களுக்கு தாங்க அப்படின்னு யார் கேட்குறா? பிஜேபி கேட்கு. கும்பகோணம், கும்பகோணம்லாம் அதிமுக வலுவான இடம். ஆக இப்படி அவர்களுக்குள் இணக்கம் இல்லாத நிலையில் அமமுக மீது நம்பிக்கை கிடையாது. இவனை காலி பண்ணணுண்டு அவங்க ஒரு திட்டம், அவனை காலி பண்ணணுன்னு மற்றவங்க ஒரு திட்டம், இப்படி பிரிந்து நிற்கிறார்கள். இந்த விஷயத்தில் பார்க்கும்போது டிஎம்கே கொஞ்சம் பரவாயில்ல இவர்களை விட. ஆனால் டிஎம்கே நல்லவர்களைப் போல் வேஷம் போட்டு திருமாவளவனை காலி செய்வது, ஒரு தனித்தலைவராக அவர் உருவாகிவிடக்கூடாது என்று திமுக அஞ்சுகிறது. இன்னைக்கு இல்லாட்ட நாளைக்கு பெரிய இடைஞ்சல் அப்படின்னு பார்க்குறது. காங்கிரஸ் பெரிய தகராறு பண்ணி ஒரு மாதிரி பிடிச்சிட்டாங்க. முஸ்லீம் அமைப்புகள் திமுகவுடைய ஒரு பார்ட்டு தான். அவங்களுக்கெல்லாம் ஒரு தனி கொள்கைலாம் கிடையாது. அதை யாருக்கு? காதர் மைதனுக்கெல்லாம் கூடாலேயே இருப்பாங்க. கொடுத்தா 2, கொடுத்தா 3 வாங்கிட்டு போயிட்டு இருப்பாங்க. அவங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. திமுகவுக்கு இந்த முறை ஒரு விஷயந்தான். இன்னொரு விஷயத்த சொல்ல பண்ணிட்டேன். திமுக ஓட்டு வங்கியில் பெரிய கரம்பல் ஒன்று இருக்கிறது. அந்த கரம்பல் விஜய் தனித்து நிற்கிறார். அது உறுதியாயிற்று. அதனால் இந்த முறை கத்தோலிக்க கிறிஸ்தவர்கள் வாக்கு, கடலோர மீனவர்களின் வாக்கு திமுகவுக்கு இல்லை, குறித்து வைத்துக் கொள்ளும். ஓகே, அது திமுகவுக்கு பெரும் இழப்பு. மற்றபடி இளைஞர்கள் எல்லாவற்றையும் வாக்குகளை அவர் பிரிப்பார். வி ஹாவ் நோ அப்ரோப்ரியேட் எவிடன்ஸ். அதனால் நமக்கு எந்த எடிஷன் இல்லை. அவர் எங்கே ஜெயிப்பார், எப்படி இதுதான் இந்த 4-5 கட்சிகளும் விஷயம். சீமா கூட டிக்ளைன் ஆகலாம், ஒரு 1% ஆகலாம். தென் பகுதியில் திருமதி சசிகலா அவர்களும் சில கூட்டணி விஷயமாக பேசிக்கிட்டு இருக்கிறாங்க, செய்திகள் கிடைச்சிருக்கு. அது கன்ஃபார்ம் ஆகலை. அதுவும் இந்த எலெக்ஷனில்
பெரும் தோல்விக்கு மற்றவர்களுக்கு காரணமாக உறுதி அமைங்கிறதுல நான் உறுதியாக சொல்கிறேன். பல விஷயங்கள் பேசணும். நேரத்துக்கு ரொம்ப நன்றி சார். ரொம்ப நன்றி. ரியல் ஒன் உறவுகளே, நடுநிலையோடு பொறுப்புடன் செய்திகளை வழங்கி பல லட்சக்கணக்கான மக்களின் நம்பிக்கையை பெற்ற நமது சேனலின் வளர்ச்சிக்கு உங்கள் ஆதரவு தேவை. இந்த ஊடக பயணம் தொடர்ந்து வலுப்பெற திரையில் தெரியும் QR கோட் ஸ்கேன் செய்தோ அல்லது டிஸ்கிரிப்ஷனில் உள்ள வங்கி விவரங்கள் மூலம் உங்களால் முடிந்த அளவு சப்போர்ட் செய்யுங்கள். உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் நமது குரலை இன்னும் பல லட்சம் பேரிடம் கொண்டு செல்ல உதவும். உங்கள் பிசினஸ் இன்னும் அதிக மக்களை சென்றடைய வேண்டுமா? இன்றைய டிஜிட்டல் உலகில் சரியான ப்ரமோஷன் தான் வெற்றியின் முதல் படி. தமிழகம் முழுவதும் பல லட்சக்கணக்கான பார்வையாளர்களை தினமும் சென்றடையும் ரியல் ஒன் யூடியூப் சேனல்களில் உங்கள் பிசினஸ் இனி எல்லோரும் அறியட்டும். குறைந்த செலவில் அதிக ரீச். உங்கள் பிராண்டுக்கு நம்பிக்கையும் வளர்ச்சியும் சேர்க்க இன்றே எங்களை தொடர்பு கொள்ளுங்கள். 9280087164.